Pulling up black windows once you go down. You must be crazy if you think that I'ma slow down. Don't wanna hear it talking shit, fuck the drama. Keep it coming, I'ma send you to your mama. Mr. Whip, 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 get the gun down. ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லோரும் எங்கே இருக்கோம்னா சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் இருக்கோம். இப்போ எங்கே போகிறோம், என்ன பண்ண போகிறோம் எல்லாமே வந்து நான் தெளிவாக உள்ளே போயிட்டு நான் சொல்கிறேன். இப்போ வந்து மணி 4, இதே காலைல 4 மணி ஆகுது. ஃபஸ்ட் நான் உள்ளே போயிடலாம். செக்கிங் ப்ராசஸ் எல்லாம், இமிகிரேஷன் ப்ராசஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறோங்கிறத நான் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம தேவா விலாக்ஸ். என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ வந்து நான் வந்து சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் இருக்கேன். வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஏர்போர்ட் அப்படின்னு அவார்டு வாங்கின ஒரு ஏர்போர்ட் உள்ள ஒரு நாடு. அப்புறம் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஏர்லைன்ஸ் கொண்ட ஒரு நாடு. இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அந்த கண்ட்ரி பற்றி அப்படின்னா, ஒரு பொண்ணு நைட்ல தனியா எங்க வேணாலும் அந்த ஒரு பொண்ணு தனியா போயிட்டு வரலாம். தி மோஸ்ட் 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 சேஃபஸ்ட் கண்ட்ரி ஃபார் உமன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பெண்களுக்கு ரொம்ப பாதுகாப்பான ஒரு நாட்டுக்கு தான் நம்ம வந்து இப்போ போறோம். என்னடா ஹைப் பயங்கரமா இருக்கு, அப்படி எங்கடா போற அப்படின்னா நான் சொல்றேன். எங்க போறோம்? எல்லாம் சொல்லிடுவா, சிங்கப்பூர் தாங்க போறோம். வேற எங்கேயும் போல, சிங்கப்பூர் தான் போறோம். இப்ப என்ன அப்படின்னா, மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, டிராவல் பண்றதுக்கு என்னெல்லாம் தேவை ஃபார் பிகினர்ஸ். மேக்ஸிமம் நிறைய பேருக்கு தெரியும். பட் பிகினர்ஸ் அப்படின்றப்போ ஒரு சில சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் தரணும்ல, அதெல்லாம் வந்து நான் தரேன். ஃபர்ஸ்ட் வந்து பாஸ்போர்ட், 2வது வந்து விசா, 3வது டிஜிட்டல் அரைவல் கார்டு. இது 3மே வந்து அந்த கண்ட்ரிக்கு வந்து ரொம்ப தேவை. உள்ள அவங்க ஒரு இமிகிரேஷன் அவங்க கேட்குறப்போ நம்ம இது 3த்தையும் வந்து ஹேண்டில் சப்மிட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் பாஸ்போர்ட் வந்து 6 மந்த்ஸ் வேலிடிட்டி உள்ள ஒரு பாஸ்போர்ட் இருக்கணும் உங்ககிட்ட. 6 மாதத்துக்கு அந்த வேலிடிட்டி வந்து இருக்கணும். ஸோ அது என்னங்கிறத வேலிடிட்டி இருக்காங்கிறது நீங்கள் பாஸ்போர்ட்டில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க விசா அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே. ஓகே, 1. 2வது வந்து விசா எப்படி அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, விசா வந்து ரொம்ப 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 கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு வந்து ஈஸியா தான் கிடைச்சது. எனக்கு வந்து பெருசாலாம் வந்து எதுவும் கிடைக்கல. ரொம்ப டஃப்பாலாம் கஷ்டப்பட்டு ஃபைட் கொடுத்து அப்படிலாம் வந்து எனக்கு கிடைக்கல. எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஈஸியா சிம்பிளா தான் விசா வந்து எனக்கு கிடைச்சிச்சு. எனக்கு மித்தவங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கொஞ்சம் டஃப்பா இருக்கு. பேங்க் ஸ்டேட்மெண்ட், அப்புறம் ஸ்பான்சர் லெட்டர், 6 மாசத்தோட பேங்க் ஸ்டேட்மெண்ட், இந்த மாதிரி நிறைய இருக்கிற மாதிரி ஒரு லெட்டர் கேட்குறாங்க ஆஃபீஸ்ல இருக்கு. ஸோ இந்த மாதிரி வெரைட்டி நிறையா டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்க. ஸோ சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும். ஸோ டிஜிட்டல் அரைவல் கார்டு, டிஜிட்டல் அரைவல் கார்டு வந்து முக்கியமாக என்ன சொல்லணும்னா, 3 நாளைக்கு முன்னாடி வந்து அந்த டிஜிட்டல் அரைவல் கார்டு வந்து ஆன்லைனில் ஃபில் பண்ணணும். அதுக்கான லிங்க் வந்து நான் சப்மிட் பண்ணுறேன். அதுலேயே வந்து உங்களோட டேட்டாஸ்லாம் கேட்கும். பாஸ்போர்ட் நம்பர், நீங்கள் எங்கே ஸ்டே பண்ண போகிறீங்க, எப்போ வரீங்க, எப்போ போகிறீங்க, அங்கே அங்கே வர்றதுக்கு முன்னாடி ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் போயிருக்கீங்களா, ஏதாச்சும் உங்களுக்கு ஆஃபீஸ் இருக்கா, இந்த மாதிரி வந்து பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து அந்த டிஜிட்டல் அரைவல் கார்டில் வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணணும். ஸோ வந்து அப்டேட் பண்ணிட்டா அது வந்து ஒரு ஃப்ரீ தான், அது ஃப்ரீ சைட் தான். அதுக்கு வந்து நம்ம எதுவும் பே பண்ணணும் அப்படின்லாம் எதுவும் இல்லை. ஸோ வந்து அப்புறம் பார்த்தீங்க, இது வந்து போதுமான இதுதான். டிஜிட்டல் அரைவல் கார்டு இது பண்ணாலே உங்களுக்கு வந்து பிரிண்ட் காப்பி வந்துடும். அதையும் ஒரு பிரிண்ட் எடுத்து வச்சுக்கிறது நல்லது. ஸோ சிங்கப்பூர் இப்போ அடுத்து என்னங்கிறத போக போக அடுத்தடுத்த வர வீடியோஸ்ல நீங்க பார்த்துட்டே இருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ட்ராவல் vlog அப்படின்றனால சின்ன சின்னதா ஏதாவது தப்பு இருக்கும். சின்ன சின்னதா ஏதாவது தப்பு, ஏதாவது உளர்ற மாதிரி,
இல்ல ஏதாவது ஒரு கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸோ ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா மன்னிச்சுக்கோங்க. சரி, ஓகே. நம்ம வந்து உள்ள போர்டிங்க்கு போவோம். போர்டிங் கால் கூப்பிட்டுட்டாங்க. லாஸ்ட்டா போர்டிங் ஆகுமா இல்லை கொஞ்சம் சீக்கிரமாகவே போர்டிங் ஆகிடுவோமா அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ பார்த்துட்டு உள்ள போர்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். போர்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம போய் போகலாம். Sol y arena, oh so bright, baila conmigo toda la night. El ritmo suena, can you feel? Move your body, it's so real. Vuélvete loco, don't stop now. Sigue el ritmo, I'll show you how. Fuego en el aire, burning high, feel the heat bajo el sky. Baila, baila, sin parar. Shake your body, shine like stars. Baila, baila, en el mar. Keep it going, no queda igual. நான் 2 தடவை சிங்கப்பூர் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போல்லாம் வேறு ஏர்லைன்ஸில் தான் போயிருக்கேன். நைட்டில் இருந்து ட்ராவல் பண்ணேன். இப்போ தான் டே டைம் ட்ராவல் பண்ணுறேன். அது இண்டிகோவில் ட்ராவல் பண்ணுறேன். இண்டிகோவில் எப்படி இருக்குது அப்படின்னா கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. நல்லா தான் இருக்குது இண்டிகோ. நல்லா ப்ரீமியமாக இருக்குது. இப்போ டொமஸ்டிக்கை விட இன்டர்நேஷ்னல் வந்து நல்ல ப்ரீமியமாக இருக்குது. நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது அப்படின்னு பார்த்தா நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அடுத்தடுத்து அப்படியே கீழே போனேன். ஸ்பேஷியஸாக இருக்கு பார்த்தீங்களா? அப்படியே தான் இருக்கு. இது இருக்கு பாருங்க, டிஷ்யூ பேப்பர் வைக்கிற இடம். கிரேட் டிஸ்பர்சன் அடிச்சோம் சத்தம் ஃபுல்லி முடிஞ்சு. Rolling down the strip with the top peeled back. Sunshine beaming, yeah, the west where it's at. Ooh, yeah. Palm trees swaying, cool breeze in the mix. Say what? Sidewalk popping, got my sneakers doing tricks. Woo. Hey, we riding real smooth, so smooth. California grooves, west side, ooh yeah. BBQs fired up, bring your crew. Come through. Retro vibes, it's what we do. Check it out. Beats on the track, got us feeling real good. Talk to 'em. Talk box vibes, bring the heat to the hood. Cruising down the boulevard, cypress trees wave. West Coast flavor that'll carry you for days. Oh yeah. Oh, the ocean breeze, it calls my name. Seagulls and the sunset in this golden frame. That's right. Late night rhythm keeps it all so tame. So chill. West Coast dreams will never be the same. Hey, we riding real smooth. ஒரு வழியா ஒரு சின்ன ஒரு 4-4.5 மணி நேரம் ட்ராவலில் சென்னையிலேருந்து கிளம்பி
அங்கே சொன்ன மாதிரியே தி வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஏர்போர்ட் அப்படின்னு சொல்கிற சிங்கப்பூர் சாங்கி ஏர்போர்ட்டில் இருக்கோம். வந்தாச்சு. இங்கே வந்ததுக்கப்புறம் சிங்கப்பூர் வரைக்கும் வந்தாச்சு, ஏர்போர்ட்டுக்குள்ளேயே வந்தாச்சு. ஏர்போர்ட்டை சுற்றி பார்க்கலன்னா அது எப்படிங்க, அது நல்லா இருக்குமா? ஸோ ஏர்போர்ட் அப்படியே ஒரு சுற்றிட்டு லக்கேஜ் எல்லாத்தையும் ஓரமாக வச்சுட்டு என்னால் அந்த கியூரியாசிட்டி தாங்க முடியல. இப்படி ஒரு 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 பிரம்மாண்டமான ஒரு அழகான ஒரு ஏர்போர்ட்டை இன்னொரு பிரம்மாண்டமா ஆட் பண்ற மாதிரி இருக்க சாங்கி ஏர்போர்ட்ல மிக முக்கியமா ஒரு அட்ராக்ஷனை நம்ம கிரியேட் பண்ண போறோம். அந்த அட்ராக்ஷனுக்கு பேர் ரெயின் வாட்டெக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ரெயின் வாட்டெக்ஸ் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறோம். வேர்ல்டுலயே மிகப்பெரிய இன்டோர் வாட்டர் ஃபால்ஸ் நம்ம கட்ட போறோம் அதுவும் ஏர்போர்ட்ல அப்படின்னு சொல்றாங்க. அது கட்டுறதுனால மிகப்பெரிய ஏர்போர்ட் மிகப்பெரிய ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டா பில்ட் ஆகும். ஒரு அவங்க எதிர்பார்த்த அளவு மிகப்பெரிய ஒரு டிராவலர்ஸும் டிரான்சிட்டுக்கு வர்றவங்க இங்க சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனா இருக்கனால இங்க இதை விசிட் பண்ணுவாங்க. ஸோ இது மூலியமா நம்மளோட இன்கம் ஜாஸ்தி ஆகும் அப்படின்னு ஒரு பிளான் சொல்றாங்க, அறிவிக்கிறாங்க. அறிவிச்சதுக்கு அப்புறம் 2014 இந்த ரெயின் வாட்டெக்ஸ் அப்படிங்கிற இண்டோர் வாட்டர் ஃபால்ஸோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. நான் 2018 நான் ஒரு தடவை வந்திருந்தேன். பட் அப்போ நான் இதை பார்க்கல. அப்போ இது அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்தனால என்னால் அதை பார்க்க முடியல. ஸோ 2019 முடிஞ்சது. ஏப்ரல் 2019 ஏப்ரல்ல இது முடியுது. ஓப்பன் பண்ண 6 மாசத்துல கிட்டத்தட்ட 50 மில்லியன் பீப்புள்ஸ் இந்த ரெயின் வாட்டர் வாட்டெக்ஸ் விசிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்க எதிர்பார்த்ததை விட ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ல ஒரு 6 மாசத்துலயே இவ்வளவு பேர் வந்தது இந்த கவர்மெண்ட்டுக்கே பெரிய ஷாக். எப்படா அப்படின்ற மூமெண்ட் தான் சொல்றாங்க. ஸோ சரி, நான் ரொம்ப வளன்னு போட்டு அறுக்க விரும்பல, நான் காட்டிடுறேன். பாத்துருவோமா? பார்ப்போம். ஆக்சுவலாக நல்ல பசிங்க, செம்ம பசி. நடந்ததுல ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. ஸோ ஏர்போர்ட் உள்ள பாப்பா ரிச் அப்படிங்கிற கடையில் சாப்பிட்லான்னு உட்காந்தாச்சு. என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம்னா நாசி லமாக் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் டைனோசர் மைலோ ஆர்டர் பண்ணியிருக்கேன். இந்த இருக்குது டைனோசர் மைலோ. அப்புறம் நாசி லமாக் செட் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இதில் என்ன இருக்குன்னா பீனட்ஸ் இருக்குது, கருவாடு, ஃப்ரைட் சிக்கன்,
அப்புறம் வெள்ளரிக்காய், சம்பால், பஞ்சார், புல்சாய். இது வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். அடியில் இருக்கிறது வந்து நாசி லம்மா காட்டுற பாருங்க. தேங்காய் சாதம், மலேசியன் தேங்காய் சாதமா? சிங்கப்பூரியன் தேங்காய் சாதம். பட் மலேசியாவில் நாசி லம்மா ரொம்ப ஃபேமஸ்ங்க, சிங்கப்பூர்லேயும் ஃபேமஸ் தாங்க. ஸோ சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆஹா, ஆக்சுவலாக இதெல்லாம் இதில் வச்சு சாப்பிட்டு பார்க்கலாமா? ஆஹா, அருமையாக இருக்குப்பா. எங்கள் ஊர் சாப்பாடுல எங்கள் ஊர் சாப்பாடுல